திருப்பத்தூரில் இழந்ததை மீட்டெடுக்க மீண்டும் என்ற நோக்கத்தில் அண்ணா பிற்படுத்தப்பட்டோர் முன்னேற்ற கழகத்தினை நிறுவிய நிறுவனர் அருணகிரி. திருப்பத்தூர் மாவட்டம் கங்காதரன் பிள்ளை தெரு பகுதியில் புதியதாக மாநில அளவிலான அண்ணா முதலியார் பிற்படுத்தப்பட்டோர் முன்னேற்ற கழகம் இயக்கத்தினை மாநில நிறுவனர் அருணகிரி நிறுவினார். மேலும் மாநில நிறுவனர் அருணகிரி கூறுகையில், அண்ணா பிற்படுத்தப்பட்டோர் கழகத்தின் நோக்கம் பிளவுபட்டு இருக்கும் முதலியார் சமுதாயத்தினை ஒன்றிணைக்க வேண்டும். பிளவுபட்டு முதலியார் சமுதாயம், துலுவ வேளாளர் சமுதாயம், உடையார் சமுதாயம், கொங்கு வேளாளர் சமுதாயம் என பல வகையில் பிளவுபட்டு இருப்பதால் அவர்களின் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய வேலைவாய்ப்பிலும் பொருளாதாரத்திலும் மிகவும் பின்தங்கி இருக்கின்றனர். மேலும் முதலியார் சமுதாயத்தில் பிளவுபட்டதின் காரணத்தினால் தான் அரசியல் ரீதியாகவும் எந்த ஒரு முன்னேற்றமும் காணப்படவில்லை. ஆகையால் எல்லோரும் ஒன்றிணையாததால் வேலைவாய்ப்பிலும் பொருளாதாரத்திலும் மற்றும் அரசியல் ஆளுமை எழுந்துள்ளது. அண்ணா பிற்படுத்தப்பட்டோர் முன்னேற்ற கழகத்தின் முதலியார் சமுதாயத்தை அனைவரும் எல்லாம் அரசியல் கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தாலும் இணையலாம், அவர்களுக்கான உரிமைகளை மீட்டெடுத்து தருவோம் என்று தெரிவித்தார். எனவே புதியதாக துவங்கப்பட்ட அண்ணா பிற்படுத்தப்பட்டோர் முன்னேற்ற கழகத்திற்கு அனைத்து கட்சியினரும் ஆதரவு தர வேண்டும் என கட்சி நிறுவனர் அண்ணா அருணகிரி அழைப்பு விடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி பிளவுபடுவதனால் என்ன பாதிப்பு ஏற்படுகிறதுனால் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீட்டில் குறைவு ஏற்படுகிறது. அதை நிவர்த்தி செய்யும் வகையில் அதே போல பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினால் ஐயா நடேச முதலியார் முதற்கொண்டு பி.டி. ராஜன் முதலியார் முதற்கொண்டு பேரறிஞர் அண்ணா முதலியார் முதற்கொண்டு வளர்க்கப்பட்ட அந்த பிற்படுத்த சமுதாயத்திற்கு உண்டான அரசியல் ஆளுமையை இழந்துள்ளது. அந்த அரசியல் பிரிந்து இருப்பதனால் ஏற்படுகிறது. இன்று அனைத்து பிரிவுகளும் ஒன்று சேர்ந்து ஒரு இயக்கத்தின் இயக்கமாக செயல்படுவது வேலைவாய்ப்பிலும் பொருளாதாரத்திலும் இழந்ததை பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொண்டு வருவது அந்த சமுதாயத்திற்கு. அதே போல வேலைவாய்ப்பில் ஏற்படும் இழப்பீடுகளை அரசிடம் முறையிட்டு பெறுவது. அதே போல மிகப்பெரிய பலம் அரசியல் ஆளுமையில் இருந்தவர்கள் தான் அந்த சமுதாயம். பிற்படுத்தப்பட்ட சமுதாய இயக்கத்தால் தான் பல அரசியல் இயக்கமே தொடங்கப்பட்டது தமிழக வரலாறு. அந்த அரசியல் ஆளுமை இன்று அடிமட்டத்திற்கு சென்றுள்ளது. கட்சியில் எந்த கட்சியும் சொல்லல, அனைத்து கட்சியிலும் இருக்கிறவங்கள அமைப்பு அந்த சமுதாயத்துக்கு பின்னடைவா இருக்குது. இழந்த சமுதாய அரசியல் ஆளுமையை மீட்டெடுக்கிற முக்கிய நோக்கமாக தான் இந்த இயக்கத்தை நான் தொடங்கியிருக்கிறேன். தனிப்பட்ட முறையில் நான் தொடங்கியிருக்கிறேன். சமுதாய அமைப்பு அனைத்து பிரிவில் இருக்கிறவங்களோட ஆதரவை நான் கேட்டிருக்கிறேன். அனைவரும் அந்த அமைப்புக்கு ஆதரவு தெரிவிக்கணும். இதன் மூலமாக நான் அன்போடு வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். வரக்கூடியவர்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக இருந்தால் போதும், எந்த கட்சி பாகுபாடு கிடையாது. அனைத்து அரசியல் கட்சியிலிருந்தும் இதில் இணையலாம். அதே போல அந்தந்த அரசியல் கட்சியிலே அவர்களுக்கு உண்டான ஆளுமையை மீட்டு தருவதுதான் எங்கள் நோக்கம். திமுக அனைத்து சாதியினருக்குமான கட்சி, எல்லாருக்குமே திமுகன்றது ஒரு சமுதாயத்துக்கால் தொடங்கப்பட்ட கட்சி தான். சமுதாய கட்சி இல்ல, சமுதாய மக்களால் தலைவர்களால் தொடங்கப்பட்ட கட்சி. அந்த கட்சி சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணு, முதலியார் சமுதாயத்தினால் தொடங்கப்பட்ட கட்சி தான் திமுக. முதலியார் இயக்கம் தான் சொல்லுவாங்க. எனக்கு மூத்த முன்னோடிகள்லாம் அதை பயன்படுத்தி தான் இன்னைக்கு வரையும் நான் வரையும் இன்னைக்கு திமுகவில் தான் இருக்கிறேன். ஆனா அந்த சமுதாயத்துக்கு உண்டான ஆளுமை இன்னைக்கு இருக்குதான்னு கேட்டா இல்ல, கொடுக்கப்படல. ஆளுமை இல்லை, திமுகவுடையும் இல்லை. திமுக அந்த சமுதாயத்தால் தொடங்கப்பட்டதுன்ற பேர் தான் இருக்கே தவிர, அந்த திமுகவில் இன்னைக்கு குறிப்பா இந்த மாவட்டத்தில், திருப்பத்தூர் மாவட்டம், அந்த சமுதாயத்தில் மாவட்ட பொறுப்பில் ஒரு நீங்க கேட்டாலையும் ஒரு மாவட்ட பொறுப்பில் இருக்கிறவங்க லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அதுல ஒருவர் கூட அந்த சமுதாயத்திற்கு சம்பந்தப்பட்டவங்களே கிடையாது. அப்ப திருப்பத்தூர்ல அந்த சமுதாயமே இல்லையா? இல்ல, அப்ப அந்த சமுதாயத்துக்கு பிரதிநிதித்துவம் எப்படி கொடுக்குறீங்க? அதுதான் நான் சார்ந்த திமுகவை மட்டும் கேட்கல, அதே போல அண்ணா திமுகவையும் தான் கேட்கிறேன். கட்சி தலைவர்கிட்ட நீங்க இது சம்பந்தமா முறையிட்டு இருக்கலாமே. நீங்க ஒரு கட்சி பொறுப்புல இருக்கீங்க, முதலமைச்சரோட முதல்வர் கட்சி ஜாதி சார்பான ஒரு
முடிவெடுக்கிறாரு, அதெல்லாம் முதல்வருக்கு தெரிஞ்சு நடக்குதுன்னாலாம் 100% சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் திமுகவோட 40 வருஷம் அனுபவத்தில் திமுகவில் தான் இருக்கேன், இன்னைக்கு வரையும் திமுகவில் தான் இருக்கிறேன். ஆனால் அது முதல்வருக்கு தெரியுமான்னா முதல்வருக்கு தெரியாது, முதல்வருக்கு தெரியாம தான் கவனத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அது அப்படி கொண்டு போகக்கூடிய நிலையில் நான் இருக்குன்னு தான் என்னை இன்னைக்கு வரையும் உறுப்பினராக தான் பொறுப்புல இருந்தே விடுவிச்சிருக்காங்க. பொறுப்புல விடுவிச்சதுக்கு உண்டான காரணம் இன்னைக்கு வரையும் சொல்லலை. நானும் ஏன் விடுவிச்சிங்கன்னு யார்கிட்ட கேட்க முடியும்? தலைவர்கிட்ட போய் கேட்குற சூழ்நிலை எனக்கு ஏற்படுத்த அனுமதி இரண்டாம் கட்ட தலைவர்கள் எனக்கு வழி விடாது. அவ்வளோதான். வேலை வாய்ப்பில் பர்சன்டேஜ் இன்னைக்கு 26% தான் கொடுக்குறாங்க. மற்ற சமுதாயத்துக்கெல்லாம் ஒதுக்கிறத பற்றி நான் குறைவாக சொல்லலை. அந்தந்த சமுதாயம் எல்லாருக்கும் ஒதுக்கணும். ஆனால் அதிக பலமான அதிக பேர் எண்ணிக்கை கொண்ட வாரி கணக்கு எடுத்தாலே அதுதான் ரிசல்ட். ஏற்கனவே அனைத்து சாதியினருக்கும் 26% தான் கொடுத்துருக்காங்க. பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு 26.5% தான் கொடுத்துருக்காங்க. அது போதியதாக இல்லை. அது ஏன் கேட்கலன்னா எல்லாமே ஒவ்வொரு பிரிவா, நான் முதலியாரு, நான் பிள்ளைமாறு, நான் உடையாறு, நான் வேளாள கவுண்டர், நான் கொங்கு வேளாளர், இப்படி எல்லாமே பிரிஞ்சு இருக்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். பட்டியலின மக்களுக்காக டாக்டர் அம்பேத்கரோட நிழலா இன்னைக்கு அவர் படிச்சுட்டு எந்த வேலைக்குனாலும் போயிருக்கலாம். ஆனா அந்த சமுதாயத்தை காப்பாற்றணுன்றதுக்காக அண்ணன் திருமாவளவன் களத்துல இறங்குறாரு, போராடுறாரு. இன்னைக்கு வெற்றியும் அடைஞ்சிட்டாரு, இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதற்கும் மேல ஐயா டாக்டர் ஐயா ஒரு மருத்துவராக இருந்து அவர் வேலையை பார்த்துட்டு இன்னைக்கு வைத்தியம் பார்த்தா கோடிக்கணக்கான ரூபாய் அவரால் சம்பாதிக்க முடியும். ஆனா வீடு வீடா தெரு தெருவா திண்ணை பிரச்சாரம் செஞ்சு அவர் அந்த இயக்கத்தை வளர்த்தாரு. இன்னைக்கு அவர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் இன்னைக்கு நல்லா இருக்கு. பட்டியலின மக்கள் சமுதாயம் இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் இன்னைக்கு நல்லா இருக்கு. ஆனா இந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை குரல் கொடுக்கிறது யார்? நான் தான் லீட் பண்றேன்ல. யார் வந்தாலும் அந்த சமுதாயத்துல இருந்து வர்றவங்கள நாங்க லீட் பண்றதுக்கு அவங்கள இது பண்றதுக்கு தயாரா இருக்கும். பர்டிகுலர் சாதியை ஒருங்கிணைச்சு பண்றீங்களா இல்ல பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் யாரா இருந்தாலும், பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் யாரா இருந்தாலும் நீங்க கொஸ்டின் கேட்கலாம். உங்க அமைப்புல வந்து இதுக்கு ஒரு பைலா ரெடி பண்ணி பல அரசியல் அறிஞர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க. ஆட்சி பண்ண சமுதாயம் அவங்களோட முன்னோர்களோட வரலாறு எல்லாமே இருக்கு. ஆனா அதை வெளியே அவங்க சொல்லாம அவங்கவுங்க வேலையை அவங்க பாக்குறாங்க. எல்லாமும் ஒன்றா இணைந்து இழந்த ஆளுமை வேலை வாய்ப்புல உங்களுக்கு பணம் வேணும், 26% வேணும்னா 26 தான் இன்னைக்கு கொடுக்குறாங்க. அதையே சரியா பயன்படுத்த கிடைக்காம நம்ம அதை தெளிவிடாம இருக்கிறோம். 56% வேணும்னு நம்ம கேட்கணும்னா ஒற்றுமையா இருக்கணும். இப்போ அந்த சமுதாயத்தோட பிள்ளைங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லா குமர்களோட தான் இருக்காங்க. யாராவது ஒருங்கிணைக்க மாட்டாங்களா? ஏன் இவங்க பிள்ளைமார்னு போறாங்க, இவங்க ஏன் வேளாள கவுண்டர் இருக்காங்க, பொது வேளாளர் இருக்காங்க, இணைந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு குரல் கொடுக்க இன்னைக்கு வரையும் யாரும் இல்லை. அந்த நான் தூண்டுகோலா திருப்பத்தூர்ல இருந்து பண்றேன். திருப்புமுனையை தரும் அந்த நம்பிக்கையில நான் எல்லாரையுமே நான் மாநில அளவிலான ஒரு அமைப்பா தான் நான் நடத்துறேன். மாநிலத்தில் எந்த மூலையில இருந்து யார் வந்தாலும் அவங்களுக்கு உணர்வு இருக்கிறவங்க, அவங்க பிள்ளைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க நல்ல பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு வரும்போது அவங்களுக்கு முன்னாடி வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே இதுல அவங்கள இணைஞ்சு செயல்படுறாங்க. நீங்க கட்சி துவங்கிறதுக்கான துவக்கமா இதை எடுத்துக்கலாமா சொல்லலாம். அதாவது திமுக வரலாறு அதுதான், ரெவல்யூஷன் மூவ்மெண்ட்னு ஐயா துரைமுருகன். இது அரசியல் கட்சி அல்ல, இது ரெவல்யூஷன். டிஎம்கேன்றது வந்து ஒரு அரசியல் கட்சி இல்லை அப்படின்னு மூத்த தலைவர் ஐயா துரைமுருகன் சொல்லுவார், அழகா சொல்லுவார். திஸ் இஸ் நாட் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி, திஸ் இஸ் ரெவல்யூஷன் மூவ்மெண்ட்னு அழகா சொல்லுவார். இது அதுவும் இதே போலதான் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கான தொடங்கப்படுங்க ரெவல்யூஷன் மூவ்மெண்ட். அது அரசியல் கட்சியா மாறுமானா போக போக கேட்கப்படுகின்ற கோரிக்கைகள், நாங்கள் இழந்த அரசியல் ஆளுமை இழந்தால்
அண்ணா சொன்னது போல கோப்பில் கையெழுத்திடுங்கள், உங்களை தேடி உங்களுக்கு உண்டான அதிகாரம் வரும்னு சொன்னார். அதை பின்பற்றி தான் அண்ணாவை முன்னிறுத்துறோம். அண்ணா எப்படி சக்சஸ்ஃபுல்லாக ஒரு புரட்சியை தொடங்கி மூமெண்ட்டை தொடங்கி பண்ணாரோ அதே போல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உண்டான அரசியல் ஆளுமையை மீட்டு எடுக்கும் வரை என் பணி தொடரும். உங்கள் இயக்கத்துக்கு